ப்ரோ உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சர்ப்ரைஸ் காலா வந்து ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட பேச போறாங்க. யாருன்னு பார்த்துடலாமா? என் அருமை காதலி. ஜெஃப்ரி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? பிங்க்வே ரொம்ப பிடிக்கும். அவர் பர்ட்டிகுலர்ஸ்லாம் எதுவும் இல்லையே. பர்ட்டிகுலரா உண்மை true true. நிறைய சண்டை போடுவார், அதான் பிடிக்கும். Love you Tinku. லவ் யூ மணி பாய். என்ன இது என்ன எனக்கு புரியல, ஒழுங்கா சொல்லுங்க ப்ரோ. லவ் யூ மணி பாய். ட்ரெஸ்ஸிங்கே பண்ண தெரியாது எனக்கு ஆக்சுவலா. ஓகே. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இதுவும் மோனி செலெக்ஷன் தான், இதுவும் மோனி செலெக்ஷன் தான், இதுவும் மோனி செலெக்ஷன் தான். எந்த ஒரு அர்ஜென்ட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி மோனி இந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்டு இதுதான் பார்த்துக்கலாம் டீம் தான் நான் அறிகிறேன். அம்மா கிட்ட இந்த மோனி விஷயம்ன்றது மாதிரி எடுத்துட்டு போகும்போது அம்மா என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட்? ஏய் வேணாண்டா நமக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அம்மா ரியாக்ஷன் என்ன இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் மம்மியும் எப்படி சொல்றதுன்னா, Taste the Daily. ப்ரோ உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சர்ப்ரைஸ் காலா வந்து ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட பேச போறாங்க. யாருன்னு பார்த்துடலாமா? பேசுங்க, உங்க ஃபேஸ் காட்டும். ஹலோ Surprise call. யாருன்னு தெரியுதா? Daily பார்த்துட்டு இருக்கீங்களா surprise. கொஞ்சம் reaction. என் அருமை காதலி. ஓகே. எங்க இருக்க? எப்பா கடையில இருக்கு ஆண்டி லட்சுமி. சரி சரி. முடியல இன்னும். இல்ல போயிட்டு இருக்கு. கேக்குதா? கேக்குது. மோனி உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும் ஜெஃப்ரியை பத்தி, இருந்தாலும் பரவாயில்ல 2 கேள்வி மட்டும் கேக்குறேன். சொல்லுங்க சார். ஜெஃப்ரி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் ஜெஃப்ரியை. ரொம்ப பிடிக்குமா? ஏன் எதனால ரொம்ப பிடிக்கும்? ஜெஃப்ரி இல்ல டிங்கு. டிங்கு. அவர் பேச ரியாக்ஷன் பாருங்க, ரொம்ப வெக்கப்படுறாரு, என்ன சொல்றதுன்னு தெரியல. வெக்கமா? என் மூஞ்ச பார்த்தா வெக்கமா இருக்கு பாருங்க. டிங்கு என்ன விஷயம் பிடிக்கும் டிங்கு கிட்ட? புரியல சார். என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்? டிங்குவே ரொம்ப பிடிக்கும். அவர் பர்ட்டிகுலர்ஸ்லாம் எதுவும் இல்லையே. பர்ட்டிகுலரா அது உண்மை true true. நிறைய சண்டை போடுவார், அதான் பிடிக்கும். சரி நீங்க சொல்லுங்க. சண்டை போடுவாரு. இருந்தாலும் true true பிடிக்கும். எனக்காக இருக்கனால ட்ரூவா பிடிக்கும். உங்களுக்கு அவங்கள எவ்வளவு ரொம்ப பிடிக்கும்? எதுக்கு பிடிக்கும்? மோனி தான். மோனி கட் பண்ணிட்ட பிறகு சொல்றேன். கட் பண்ண ஏன் ஆன் பண்ணும்போது சொல்ல மாட்டீங்க? நடு என்ன பேசுவாங்க bro. சும்மா சொல்லுங்க, அவங்களும் பார்த்து சந்தோஷப்படுவாங்கல்ல. அப்படின்னு இல்ல, நான் வந்து என்ன ஒரு யூனிஃபார்மா மாத்தினது பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல இந்த மாதிரி நிறைய இடம் சொல்லணும். இல்ல போனை வைக்கிற மோனி. நீங்க வந்து தள்ளி கேட்டுங்க, அப்பதான் அவர் நிறைய பேசுவாரு. ஓகே, அப்படி சொல்றீங்களா? அதான் சொல்றேன். அப்பதான் நானும் நிறைய உண்மைகள் தெரிய வரும் எனக்கும். சரி ஓகே, எங்களுக்காக வந்து ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க மோனி. ஜெஃப்ரிக்கு வந்து இது வரைக்கும் நீங்க எத்தனையோ ஐ லவ் யூ சொல்லியிருப்பீங்க. ஒரே ஒரு லவ் யூ மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போன் கட் பண்ணிடுவோம். அவரும் உங்களுக்கு லவ் யூ டு சொல்லிடுவாரு. என்ன பிரச்சனை கேக்குறீங்க? லவ் யூ டிங்கு. லவ் யூ மோனி பாய். என்ன இது என்ன எனக்கு புரியல, ஒழுங்கா சொல்லுங்க ப்ரோ. லவ் யூ மோனி பாய். ஓகே சூப்பர், தேங்க்யூ மோனி. ஓகே சார், தேங்க்யூ. என்ன சர்ப்ரைஸ் எதிர்பார்த்தீங்களா? என்ன ஒரு ஓகே, எப்படி இருந்துச்சு சர்ப்ரைஸ்? நல்லா இருந்துச்சா? மூடே மாத்தி வரும். மூடே மாத்தி விட்டீங்க? இல்ல எனக்கு புரியல. காலையில இருந்து பாக்கல. காதல் மூடுக்கு போயிட்டீங்களா? சரி, நிறைய பேசலாம்னா எவ்வளவு தெளிவா பேசணுமோ அவ்வளவு தெளிவா பேசிடலாம். உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா அவங்க இருந்தாங்க, நிறைய ரெஜிஸ்டரும் பண்ணீங்க. உங்களுக்கு அவங்க எவ்வளவு சப்போர்ட்டிவ்? நெக்ஸ்ட் நான் வந்து வேற லைன்ல போயிட்டு இருக்கும் போது என்ன ஒரு யூனிஃபார்மா மாட்டினது மோனி தான். ஓகே. என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரி இருக்காது. வாட்ச் காட்ட மாட்டேன், இந்த மாதிரி பிரேஸ்லெட் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு சின்ன விஷயம், நான் இப்படி இருந்தா இவ்வளவு நல்லா இருப்பேன், இப்படி இருந்தேன்னா இவ்வளவு பேர் என்கிட்ட பேசுவாங்க, இப்படி பேசினா இப்படி நல்லா இருக்கும்,
யாருக்குமே பயப்படாம மாத்துனது மோனி தான். நான் நிறைய பேர்கிட்ட நிறைய பேசவே பயப்படுவேன் என்னோட ஸ்லாங் பத்தி. ம். ஏன்னா யாருன்னா சொல்லிடுவாங்களோ, ஏன்னா சீன்னு பேசுறாங்க. ஆனா மோனி வந்து எனக்கு அது ஒன்னும் டீச் பண்ணி இந்த மாதிரி தான் பேசணும், இப்படிதான் பேசணும். ஒரு இடத்துல நான் பேச தெரியாத இடத்துல பேச கற்றுக் கொடுத்து, ட்ரெஸ்ஸிங்கே பண்ண தெரியாது எனக்கு ஆக்சுவலா. ஓகே. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இதுவும் மோனி செலெக்ஷன் தான், இதுவும் மோனி செலெக்ஷன் தான், இதுவும் மோனி செலெக்ஷன் தான், இதுவும் மோனி செலெக்ஷன், எல்லாமே மோனி தான். எங்க மம்மி என்னை எப்படி பார்த்துட்டாங்களோ சின்னதுல இருந்து நான் வளரும் போது எனக்கு எதுவும் அடியப்படக்கூடாது, பத்திரமா இருக்கணும்ட்டு, நான் எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சேனோ எங்க மம்மிக்கு அதுல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சது. எங்க மம்மிக்கு வந்துட்டாங்க ஜெஃப்ரிய பார்த்து டிங்குவை பார்க்க ஒரு ஆள் வந்துட்டாங்க. கண்டிப்பா. ஓகே. எங்கன்னா போகணும்னா டைமுக்கு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றதோ, எந்த ஒரு அர்ஜென்ட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி மோனி இந்த மாதிரி ஆயிடுச்சு மோனி அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இதுதான், பார்த்துக்கலாம் டிங்கு அதான் நான் இருக்கிறேன், அந்த ஒரு வார்த்தை போதும். ஓகே. உங்க ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? நான் போய் கேட்டேன், டிங்கு கிட்ட கேட்டேன். ஹாப்பி நியூ இயர் இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஹாப்பி நியூ இயர்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. எங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க? சர்ச்சில் தான். சர்ச்சில் பார்த்து. யார் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணா? நீங்களா? மோனி தான். மோனி தான். நான் சொல்ல நானே யார்கிட்ட போய் பேச மாட்டேன் bro. கேமரா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி பார்த்தோம், என்னடா டக்குன்னு ஒரு சாக்கு உங்களுக்குள்ள இருந்துச்சு. அது வெக்கமா இல்ல என்னன்னு தெரியல. பட் எவ்வளவு ஒரு ஒரு அன்பு அக்கறை ஒரு விஷயம் இருக்கும். நானும் இப்போ இந்த இன்டர்வியூஸ் அரேஞ்ச் பண்றதுல இருந்து ஓப்பனா சொல்லணும்னா எல்லாமே அவங்க தான் பார்த்து அரேஞ்ச் பண்ணி, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த செட்டப்ல எங்களுக்காக வரவேற்று, சார் நீங்க ஜூஸ் குடிங்க, சாப்பிடுங்க, உங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் இதெல்லாம் பண்ணுவோம், போட்டுருவாங்க, உங்க வீட்டுல இருந்து பாப்பாங்க, உன்னை அடி அடி அடிக்க போறாங்க, நாங்க தெளிவா இருப்போம், நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் ஒரு தாண்டி ஒரு அன்பு அக்கறைன்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்திருக்குல்ல, எதை பார்த்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க டிங்கு கிட்ட? டிங்குவா இருக்கிறதுனால. ஓகே. உண்மையா இருக்கனால. கேட்ட உடனே டிங்கு ஏன் பிடிக்கும்னா உண்மையா இருக்கனால பிடிக்கும். உங்களுக்கு அவங்க ஏன் எதனால ரொம்ப பிடிக்கும்? ஜீரோ ப்ரோ. மோனின்றது வந்து இப்போ மோனி கிட்ட லட்சம் கொடுங்களேன், அந்த லட்சம் மோனி கிட்ட இருக்காது, என்கிட்ட தான் இருக்கும். மோனி எப்படி பெர்ஃபெக்டா பாத்துக்கணும்ன்றதை தாண்டி என்னை எப்படி பெர்ஃபெக்டா பாத்துக்கணும்னு மோனி யோசிக்கும். மோனிக்காக எதுவுமே டிங்கு மோனின்னு வந்துச்சுன்னா மோனி ஃபைட் டிங்கு மட்டும் தான் சொல்லும். மோனி உனக்கு நீ மோனியா இருக்கணும்னு ஆசைப்படுறியா இல்லை டிங்கு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு மோனி வேணா, நான் டிங்கு கூடயே போயிடுறேன், விட்டுருங்க. அந்த மாதிரி நான் என்னமா கொடுத்தேன் அவனுக்கு? நான் எதுவுமே தரல. எப்படி அப்படி என்னோட ரியல் கேரக்டர் பார்த்து ரியல் பர்சன்னா மோனி. ஓகே. நானும் பேசும்போது அவருங்க அவங்க அந்த மரியாதை இன்னும் இருக்குது உங்க மேல. எனக்கு மரியாதை கொடுத்த முதல் ஒரே என்னதான் இருந்தாலும் நீங்க அதை ஜோக்கா சொன்னாலும் அதுக்குள்ள ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் ஒண்ணு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. இன்னைக்கு இவ்வளவு தூரம் வரதுக்கு காரணமா மோனி இருந்திருப்பாங்க தெரியும். பிக் பாஸ்குள்ள போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் மோனியோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? என்ன சொன்னீங்க? போயிட்டு யார்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னீங்க? அவங்ககிட்ட சொன்னீங்களா ஃபர்ஸ்ட்? மோனி கிட்ட ஏன் கெத்து தான், நான் இதுவரை பேச மாட்டீங்க, செலிபிரிட்டி ஆயிடுங்க, என்ன மோனி நீயும் கலாய்க்கிறேன், போயிட்டு வாங்க நீங்க பாத்துக்கலாம், அப்படியே பாத்துக்கலாம், போயிட்டு வாங்க. ஓகே. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்களா? போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசுறதே இல்லை ப்ரோ. பேசுறதே இல்லைங்களா? எவ்வளவு மிஸ் பண்ணீங்க பிக் பாஸ் வீட்ல இருக்கு? உள்ள இருக்கிற வரைக்கும் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஓகே. பக்கத்து ஏரியா தான் போய் பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கீங்களா? பக்கம் ரொம்ப தூரம் ப்ரோ. ரொம்ப தூரமா? சரி, ஓகே. இதெல்லாம் தாண்டி அம்மாவோட சப்போர்ட் ஒண்ணு உங்களுக்கு வேணும்ல. அம்மா அப்பா சப்போர்ட் இல்ல, அம்மா கிட்ட பேசும்போது அப்பா கிட்ட பேசும்போது எந்த இடத்துலயும் உங்களை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காம என் பையன் என் டிங்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை இருந்துச்சு. அம்மா அப்பா உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க? மம்மி தான் ஃபுல்லா. மம்மி டாடி சொல்லணும்னா அவரு உழைக்கணும்னே இருந்துட்டு, இதுக்கப்புறம் என்ன பண்றது, வேற எதுவுமே அவருக்கு சொல்லவே முடியாது. எங்க டேடியோட ப்ரொஃபஷனல் வேற, குடும்பத்துக்காக வீட்டுக்காக ஓடணும்னு சொல்லி அவர் ஏர்போர்ட்ல இப்போ வேலை செஞ்சிருக்காரு. அவரோட ப்ரொஃபஷனல் வந்து மெக்கானிக்கல், ஓல்டு பைக்ஸ்லாம் ரெடி பண்ணுவார், சூப்பரா பண்ணுவார். அவரோட ஆசை என்னன்னா அவர் ரெடி பண்ண பைக் ஃபர்ஸ்ட் நான் ஓட்டணும், அந்த மாதிரி. ஆமா, எந்த மாதிரி பைக்கா இருந்தாலும் ரெடி பண்ணி எனக்கு சொல்லி கொடுப்பாரு. மகன் இப்படிதான் கீர் போடணும், இப்படிதான் ஓட்டணும், இதை என் பின்னாடி உட்காந்து எனக்கு சொல்லி கொடுப்பாரு. அவருக்கு அதுல ஒரு ஆசை. ஆனா இப்போ அந்த பினான்சியலா டவுன் ஆயிருக்கிறோம்னு தெரிஞ்சு அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போய் கஷ்டப்படுறதுக்கு, மம்மி வந்து மீனா மேட்சுக்கு போறேன், என்கிட்ட காசு இல்லை, சரி இருப்பா அது வரேன், எப்படி வரும் ஏதாவது தெரியாது, என் பைக்ல காசு இருக்கும், சரிப்பா பார்த்துப்பா போயிட்டு வாப்பா, பஸ்ஸுக்கும் காசு இருக்கும், சாப்பிடும் போதும் சாப்பாடுக்கு காசு இருக்கும், எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்க போவாத, உனக்கு விளையாட தெரியாது, உன்னால பாட முடியாது, இந்த கேம் உன்னால விளையாட முடியாது, ஒரு கேம் சொல்ல மாட்டாங்க. மீனா ஷட்டில் மேட்சுக்கு போறேன், சரிப்பா போயிட்டு வாப்பா, நல்லா விளையாடு. மீனா ஃபுட்பால் மேட்சுக்கு போறேன், நல்லா விளையாடுப்பா, ப்ரேயர் பண்ணிட்டு போ, வெளியே மாதா சொல்லுவாருக்கு ப்ரேயர் பண்ணிட்டு போ. மீனா பாட்டு பாட போறேன்,
நைட்டு சீக்கிரமா லேட்டாக வராது, நைட்டு சீக்கிரமா வந்துப்பா, நல்லா பாடிட்டு வா. எல்லாமே ஒரு பாசிட்டிவாக தான் சொல்லி அனுப்பான். போப்பா. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இங்கே போனால் இப்படி ஆகும், ஃபுட்பால் விளையாடணும் அடிப்படும் தெரியும். என் கால்லாம் இந்த ஆக்சிடென்ட் ஆகி வரும்போதுலாம் நான் எங்கள் மம்மிகிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா எங்கள் மம்மி ரொம்ப பயப்படுவாங்க. தூரமாக இருக்கும்போது கிட்ட இருக்கும்போதே நீங்க பாருங்க அடிபட்டுச்சுனாலே துடிச்சிருவாங்க. தூரமாக இருக்கும்போது மீன் இந்த மாதிரி கீழே விழுந்துட்டேன்னு சொன்னேன்னா அப்படியே ஓடி வருவாங்க நான் எங்கே இருக்கிறேன்னு அவ்வளோ தூரத்துக்கு. அதனால நான் கூட சொல்லாமல் இந்த ஆக்சிடென்ட் கூட நான் மறைச்சி பசங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆகிட்டேன், கீழே விழுந்துட்டேன், ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு காட்டுறேன். இல்லை நீ என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வா, நான் அவங்க என்ன சொல்கிறாங்க நான் கேட்டாதான் எனக்கு திருப்தி ஆகும்னு சொல்கிற அளவுக்கு அவங்க சென்சிட்டிவ் என் விஷயத்தில். எல்லா விஷயத்துலையும் இருப்பாங்களா தெரியாது, என் விஷயத்துல. ஓகே, இந்த அம்மா கிட்ட இந்த மோனி விஷயம்ன்றது மாதிரி எடுத்துட்டு போகும்போது அம்மா என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட்? ஏய் வேணாண்டா நமக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அம்மா ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் மம்மியும் எப்படி சொல்றதுன்னா, யாரு என்ன ஏன் போன் பேசுற, அம்மா பேசும்போது தெரியும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பாங்க. யாரு என்ன போன் பேசுற, சும்மா ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் நான் மம்மிட்ட சொல்லும் போது ஒத்துக்கிட்டாங்க. சூப்பர். நிறைய விஷயம் நான் பாத்துருக்கேன், நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா நீங்க பார்த்தது எப்பவுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பத்தி பேசலாம். அப்பா ரொம்ப சைலண்டிவா இருக்காரு. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ இப்போ எனக்கு ரொம்ப எமோஷனலான மாதிரி தோணுச்சு. அம்மா அப்பா வீட்டுக்குள்ள வரும்போது வேக்கப் சாங் போட்டு அம்மா வந்ததுக்கும் ஜெஃப்ரி நாங்க எல்லாரும் ஜெஃப்ரி அழுது ரொம்ப ரொம்ப எமோஷனலா அப்புறம் அம்மா நீதான் நம்ம வாமி அப்படின்ற மாதிரி ஜாலியா பேசிட்டு ஏன் அந்த இடத்துல ஒரு எமோஷனல் விஷயம் காட்டல? நான் உள்ள இருக்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணேன் ப்ரோ. அவங்க மூஞ்சி பார்த்தோன்னே எனக்கு ஃபுல்லாவே ஆயிடுச்சு. இப்போ எங்க மம்மி பேச பார்த்தோன்னே நான் எவ்வளவு மிஸ் பண்ணணும், அது எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு 2-3 செகண்ட்ல முடிஞ்சிச்சு. இப்படி பார்த்தேன் மம்மி அவ்வளவுதான், அதுலயே முடிஞ்சிச்சு. நான் அழுது இருந்தேன்னா எங்க மம்மியும் கூட சேர்ந்து அழுவாங்கல்ல, ஏற்கனவே அழுதுட்டு இருந்தாங்க, நானும் சேர்ந்து அழுதுனா எங்க டேடி வேற அழுவாரு, எங்க டேடி அழுது பிடிக்காது. அதனால சூப்பர். அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவ். உண்மையிலே இந்த மாதிரி அம்மா அப்பா கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்ச விஷயம். அம்மா எங்க அப்பா எங்க எல்லாம் நல்லா கேட்டுருவோம். நீ வாங்க. ஓ மம்மி வணக்கம். மம்மி எப்படி இருக்கீங்க? டாடி உண்மையிலே அம்மா உங்களோட மிகப்பெரிய ஃபேன் நானு. பையன் அம்மா கண்டிப்பா கேட்டதா சொல்றேன். இல்ல இப்ப நான் வந்து அப்பா தான் என் டார்கெட். ப்ரோ வாங்க ப்ரோ.